பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கூறும் இறைவார்த்தை மத்தேயு 2 அதிகாரம் திருவசனம் 10. மத்தேயு 2 அதிகாரம் திருவசனம் 10. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவங்க பாருங்கள், அந்த நட்சத்திரம் என்ன செய்து அந்த அரசருக்கு முன்னாடி போனோன்னே அந்த நட்சத்திரம் மறைஞ்சிருது. அந்த அரசரிடம் பேசிட்டு மறுபடியும் வந்தோன்னே மீண்டும் அந்த நட்சத்திரம் அங்கே பார்த்தோன்னே அவங்கள அந்த 3 ராஜாக்களுக்கு என்ன தோணுது? பெரும் மகிழ்ச்சி தோன்றுகிறது. இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். நட்சத்திரம் என்றாலே ஒரு ஸ்டார். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பெரிய ஸ்டாராக வருவீங்க, நீங்கள் பெரிய உயர்ந்த இடத்திற்கு வரீங்க அப்படின்னாவே ஸ்டார் கொடுப்பாங்க. மதிப்பு கொடுக்கறதா இருந்தாலும் ஸ்டார்ஸை தான் நமக்கு நிறைய ஒரு அடையாளமாக சொல்வார்கள். அப்படி பாருங்கள், இன்று அந்த முன்பு எழுந்த அந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னே அவர்கள் மட்டெல்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். இன்றைய நாளில் ஒளி இழந்து போயிருக்கின்ற உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று, ஒளி இழந்த உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் ஒளிர செய்ய போகின்றார். ஒளி இழந்து போயிருக்கின்ற சுகவீனத்தை ஆண்டவர் ஒளிர செய்ய போகின்றார். ஒளி இழந்து போயிருக்கின்ற வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டுமாய் எழுப்பி கொடுத்து உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் ஒளிர செய்ய போகிறார். அந்த 3 ராஜாக்களும் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்ததை போல இன்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரோடு அந்த மட்டில்லா பெருமகிழ்ச்சியை அடைவீர்கள். ஆண்டவர் இன்று நாளில் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். எனவே கடந்த வருடத்தை நினைத்து அழுகாமல், சோர்ந்து போகாமல், வேதனைப்படாமல் ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் என் குடும்பத்தில் சமாதானத்தை ஒளிர செய்ய போகின்றார். என்னுடைய உடல் சுகத்தை தரப்போகின்றார். என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒளி இழந்து போய் இருக்கின்ற வாழ்க்கையை ஆண்டவர் ஒளிர செய்ய போகின்றார். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒளி இழந்து போய் இருக்கின்ற, மக்கி போய் இருக்கின்ற வாழ்க்கை சூழலை ஆண்டவர் ஒளிர செய்ய போகின்றார். படிப்பு அறிவில்லாத பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் ஒளிர செய்ய போகின்றார் என்று விசுவாச அறிக்கையிட்டு 3 ராஜாக்களும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தது போல நீங்களும் குடும்பத்தாரோடு இணைந்து இன்றைய நாளில் 3 ராஜாக்கள் திருவிழாவோடு இணைந்து நீங்களும் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடையுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒளிர செய்து நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான அதிகாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த இந்த புதிய ஆண்டிற்காக உமக்கு நன்றி. இந்த 2021ஆம் ஆண்டில் நீர் எங்களுடைய வாழ்க்கை ஒளிர செய்ய போகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி. அன்று ஆபிரகாமை அழைத்து வானத்து நட்சத்திரங்களைப் போல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இன்றும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து நட்சத்திரங்களைப் போல எங்களை நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்க போகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்று 3 ராஜாக்கள் மட்டுமல்ல, இன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒளிர செய்ய போகின்ற அந்த விண்மீனை நாங்கள் காண நீர் கிருபை தரும்படியாக எங்களுடைய வாழ்க்கை சூழல் ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்கள் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். நண்பர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆண்டவரை, நீர் ஒளிர செய்து நாங்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைய இந்த வருடம் முழுவதும் தேவ கிருபையை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் இன்ப நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாய் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் சிறப்பிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெதஸ்தா செபக்குழுவின் வாழ்த்துக்களோடு 3 ராஜாக்கள் கண்ட அந்த மட்டில்லா பெருமகிழ்ச்சியையும் நாம் காண்போம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்கும். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஒளிர செய்வார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளை தொடங்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள்.